ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக் தால். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பாலக்கீரை, பாசிப்பயிறு, தக்காளி, பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகம், பிரிஞ்சி இலை, பெருங்காயத்தூள், பட்டை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, நெய், கஸ்தூரி மெத்தி, வரமிளகாய். நான் பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஊற வச்சு எடுத்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்து இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில். பாசிப்பருப்பு வேகங்காட்டி நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஒரு அடுப்பில் பேன் வச்சு அது ஹீட் ஆனாட்டி 2 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கிறோம். இது பொரிஞ்ச வாட்டி பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கின வாட்டி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குறப்ப தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். மசாலா வாசனை போகிறோன்னு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க பாலாக்கீரை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இதுக்கு தண்ணி சேர்த்த தேவையில்லை. பாலாக்கீரையை நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலே கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இதை கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இது நம்ம மத்தி வச்சு ஒரு 2 கடை கடைஞ்சி அப்புறம் கீரையோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சாச்சு. இப்போ பாசிப்பருப்பை கீரையோடு சேர்த்துக்கலாம். பாசிப்பயிரை கீரையோடு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இது கூடயே ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பை வச்சு அது ஹீட் ஆன வாட்டி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சூடான வாட்டி ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் பொரிஞ்சதும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிறோம். இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தாலோடு சேர்த்துக்கலாம். சூப்பரான பாலக் தால் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.